ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினிட்டு ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தேரே இஷ்க் மே அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். நம்ம தனுஷ் படம், அவருடைய ஹிந்தி படம். இப்போது தேரே இஷ்க் மே அந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துடுவோமா. லிட்ரலி 3 minutes 23 seconds இருக்குது. ஸோ ஒரு பெரிய வீடியோ தான், வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். ஜெய்ஹிந்த் சார். At ease. ஓஹோ, Ma'am, meet Flight Lieutenant Shankar. பிஜிஎம் கொண்டுட்டாங்க மனுஷன். ஏன் ரஹ்மான் Still aggressive. Still angry. வாவ், செம்ம விஷுவல். You love this image of yours, right? You? இவ்வளோ அழகான கையை அடிக்கணும்னு ஓங்கிட்டா ஏதாவது ஒரு கன்னத்தில் பட்டு தானே ஆகணும். நான் உன்னை ஒரு நல்ல நான் வயலண்ட் மனுஷனா மாற்ற முடியும். ஏன் சிவனேன்னு இருக்கிறவனோட வாழ்க்கையை காலி பண்ண பார்க்குறீங்க மேடம்? நான்லாம் லவ் பண்ணேன்னா மொத்த டெல்லி எரிச்சு. செம்ம பாட்டுங்க. பொண்ணுங்க எப்பவுமே ராஜகுமாரனை பத்தி தான் கனவு காணுவாங்க. அவங்க புத்திசாலித்தனத்தை காதல்ல காட்டுவாங்க. And I didn't know how to explain him that. நம்ம என்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பசங்களோட சைக்காலஜி எனக்கு தெரியும். அந்த பொண்ணை கல்யாண கோலத்துல பார்த்தாங்கன்னா அவங்க போயிடுவாங்க. முதலையே சொன்ன, நான் காதல்ல விழுந்தேன்னா மொத்த டெல்லியும் எரிச்சிருவேன். நீ செத்து போயிடு சாமி. காதல்ல சாவுதான் இருக்கு, முக்தி இல்ல. முக்தி பின்னால அலையறத விடு. உன்னோட காதல்ல உன்னையே எரிச்சுக்க. முக்தி உன் கால்ல விழுந்து கெஞ்சுவா, என்னை ஏத்துக்கன்னு. என்ன டைலாக், என்ன விஷுவலுங்க. அப்பா, நான் வெறும் நடமாடுற போனம் தான். I just want to fight. நவம்பர் 28 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ என்ன மாதிரியான விஷுவலுங்க, என்ன மாதிரியான ட்ரெய்லருங்க, அப்பா வேறு லெவலு. ஸோ அதான் லிட்ரலி என்ன தெரிய வருது இந்த ட்ரெய்லரில். லவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படியே போகிறாங்க. ஸோ அதனால் இவர் அந்த கல்யாண மண்டபம் அந்த செட்டப் வந்து அழிக்கிறாரு. அதில் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு அது அப்படியே ஒரு ட்ராக் போகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணு எப்படி வந்து இவர் தேடி வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைன் அதுதான் ட்ரெய்லரில் காட்டுறாங்க. ஸோ இது நிறையா பசங்களுடைய ரிலேட்டபுளான ஒரு கதை, அப்படி தான் இது நான் பார்க்குறேன். தனுஷ்க்கு மட்டும் எப்படி தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அமையுது அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ லிட்ரலி அவர் வந்து நம்ம பக்கத்து வீட்டு பையன் இல்லை, நம்மளே அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நாமளே அப்படி யோசிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கதைகள் நிறைய தனுஷ்க்கு அமையுது. ஸோ அதில் இதுவும் ஒரு படமாக இருக்கும் லிட்ரலி. ஸோ
இது ஒரு ஹிந்தி படம் அப்படியே இருந்தாலுமே தமிழ்லேயும் டப்பிங்கில் வர்றதுனால நம்ம ஒரு தமிழ் படமாகவே கன்சிடர் பண்ணுவோமே. ஸோ அதனால் வந்து தனுஷ்க்கு ஒரு நல்ல படமாக இது அமையும். ஒரு நல்ல லவ் ஜானர் அப்படி இருக்கும் இந்த படம். ஸோ தனுஷ் அவரோட ஆக்டிங் பற்றி சொல்லணுமா, இன்றைக்கி தேதிக்கு ஒரு பேன் இண்டியா அப்படிங்கிற வேர்டுக்கு ஏத்தாப்புல படம் இவருக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இந்த இயர்லேயே நினைக்கிறேன் குபேரா, இட்லி கடை, இப்போ இது. குபேரா ஒரு தெலுங்கு ஓரியன்ட் ஃபிலிம், இட்லி கடை ஒரு பக்கா தமிழ் படம், இது ஒரு ஹிந்தி படம். ஸோ அதான் சொல்ல வரேன் பேன் இண்டியா அப்படின்ட்டு. ஸோ ஓகே பார்ப்போம். ஆனந்த் எல் ராய் அவர் தான் டைரக்டர். அவருடைய விஷன் என்னவோ அதை அவர் அச்சீவ் பண்ணியிருந்தா, அவர் சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் நம்மளும் ஸ்க்ரீனில் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கலாம். ஏன்னா ஒரு டேரக்டருடைய கதை தானே அது, அதனால் சொல்கிறேன். பிஜிஎம் வைஸு ஏஆர் ரஹ்மான் கொன்று விட்டாருங்க மனுஷன், வேறு லெவல் பிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த தனுஷ் வந்து இந்த ஹிந்தி படங்கள் பண்ணுறாருல, அதில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து எப்பவுமே டாப்பில் இருக்குங்க. ஏன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அட்ராகிரே, கலாட்டா கல்யாணம், அது ஹோல் ஆல்பம் எனக்கு வந்து ஃபேவரட். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க. பாய்.